ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து புது புறா வாங்கியிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து அதை வச்சு பிகினர்ஸுக்கும் ஆளே புறா வளர்க்குறவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பிகினர்ஸ் யாராவது பார்க்கிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய பிகினர்ஸ்க்கு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். பிகினர்ஸ்க்கு எப்படி புறா வளர்க்கணும், எப்படி வாங்கணுன்ட்டு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கானது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த வீடியோ அப்படி நீங்கள் பார்க்கிங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிற பாயிண்ட்ஸ் எதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆடே புறா வளர்க்குறவங்களுக்காக சொல்கிற பாயிண்ட்ஸ் தான், பிகினர்ஸுக்கான பாயிண்ட்ஸ் இல்லை. இதை கேட்டு நீங்கள் தப்பாக வந்து பண்ணிட்டீங்கன்னா புறா மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்சாலும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை அப்புறம் நான் கேட்டு வச்சுக்கிறேன் இந்த பாயிண்ட்ஸ்லாம், நான் அப்புறமா பின்னால் யூஸ் பண்ணிக்கிறேன்னா கேட்டு மட்டும் வச்சுக்கோங்க. இந்த இதை வந்து உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் வளர்க்குற புறாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து யாருன்னா அலைப்புறா வளர்க்குறவங்களுக்காக தான். ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம புது புறா வாங்கியிருக்கோன்ட்டு. அது ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ரெக்கை கட்டு தான் அவுக்க போகிறேன். ஆல்ரெடி ரெக்கை கட்டு அவுத்தாச்சு. அவுக்கிற வீடியோ வந்து என்கிட்ட இப்போ இல்லை. ஏன்னா வந்து சாயங்காலம் ரொம்ப டைம் ஆனதுனால வீடியோ எடுக்க முடில. வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக ரெக்கை கட்டு அவுக்க முடியல என்னால். ஏன்னா ஆல்ரெடி 6 o'clock டைமு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான். நான் புறா திறந்து விட்டு லேட்டாக அதுவும் ரெக்கை கட்டு அவுக்கறலாம் வீடியோ எடுத்தாலும் ரொம்ப லேட்டாயிரும். அதனால் நான் என்ன செஞ்சேன்னா ரெக்கை கட்டு அவுக்கிறது வந்து வீடியோவை போடல. ஆனால் எப்படி ரெக்கை கட்டு அவுத்துருக்கேன்னு உங்களுக்கு வந்து அந்த டிப்ஸ் வந்து சொல்கிறேன். அப்புறம் ரெக்கை கட்டு அவுக்கிறதுலாம் ஒரு டிப்ஸாக அப்புறம் நீங்கள் கேட்குறது புரியுது. அது வந்து சின்ன வந்து பாயிண்ட் வந்து இருக்குது. அது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆடே புறா வளர்க்குறவங்க வந்து என்ன மாதிரி புது புறா வாங்கி அதை வந்து கூண்டோடு செட் பண்ணியிருப்பீங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆடே புறா வந்து உங்கள் பழைய புறா கூட புது புறா வந்து செட் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் நிற்கும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து எல்லா புது புறா பழைய புறா எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் நிற்கிது. எதுவும் சண்டை போடலை. இப்போது ஃபஸ்ட்டு சண்டை போட்டுச்சு, இப்போ எதுவுமே சண்டை போடலை. வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் செட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபுல்லாக செட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எல்லாம் மிக்ஸாக ஜாலியாக அது மட்டும் நிற்கும். அது போக அதாவது நீங்கள் ரெக்கையை வந்து அவுத்து விட்றீங்க, புது புறாவுக்கு வந்து ரெக்கையை கழட்டி விட்டு அது வந்து பறக்க வைக்கிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 12 புறா வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 10 to 12 புறான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக எனக்கு தெரியல. 11 புறாவோ 10லேருந்து 11 புறான்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரில எத்தனை வச்சுருக்கேன் எனக்கே தெரில. ஏன்னா எனக்கு நம்பர் வந்து ரொம்ப குழப்பம். அதனால் எனக்கு கரெக்டாக தெரில. 10லேருந்து 11 வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னா அதுலேருந்து எப்படி வந்து பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அந்த பிளாக்லாம் சிக்கு ஹேண்ட் ஃபீடிங் சிக்கெலாம் வாங்கினது இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க. அவனெல்லாம் நம்ம வந்து டேப் பண்ணியிருந்தோம். ஏன்னா கொஞ்சம் நாளில் வந்து இப்போ டேப் பண்ணியிருந்தோம். நான் கொஞ்சம் பறக்க ஆரம்பித்து வெளி வீட்டிலலாம் போய் நிற்க ஆரம்பிச்சோம். சுற்றி இருக்க எங்கள் வீட்டிலலாம் போய் நின்று கொஞ்சம் வீட்டுக்கு வர தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் ஐயாவை பிடிச்சி ரெக்கைக்கெல்லாம் போட்டிருந்தேன். இப்போ வந்து நான் எப்படி இந்த ரெக்கையை வந்து அவுத்து விட்ருக்கேன்னா சிக்ஸுக்கு மட்டும் அவுத்து விட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு கூட இருந்ததும் ஒரு சிக்கு தான். நான் கை வைக்க மாட்டேன். அந்த இடத்துல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கேன். அவன் கூட ஒரு ஒயிட் இருந்துச்சு, அதுவும் ஒரு சிக்கு தான். அந்த இடத்துக்கும் ரிலீஸ் பண்ணிட்டேன். அது போக ஒரு கொண்டை வந்து உண்டு. இந்த அதுக்கு நேராக நிற்கான். முன்னால் கை வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிங்க. இதுவும் சிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது சிக்கு. அம்மா அந்த இதுவும் சிக்கு. அம்மா இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு கூட இருந்த பேர் தான் அந்த ஒயிட்டு, அதுவும் சிக்கு. அப்புறமா இன்னொரு சிக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நிமிஷம். இந்த இடத்துல இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் சிக்கு. இது சிக்கு தான் டேப் அவுத்துட்டேனான்னு தெரில. இது சிக்கில் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நிமிஷம். அது லாஸ்ட்டில் நிற்கான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் நிற்கான் பாருங்க, சுரிஞ்சிக்கிட்டு நிற்கானா ஒருத்தன் இந்த இடத்துல. இவன் தான். இவன் ஒரு சிக்கு. இந்த 4 பேருமே ஒவ்வொரு சிக்கு. இவனுங்க 4 பேருக்குமே வந்து இப்போ வந்து ரெக்கையை அவுத்து விட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 10 புறாக்கும் 11 புறாக்கும் அட்டரியம்னா ரெக்கை அவுக்காமல் நான் வச்சுருக்கிறதுலே எது வந்து ஈஸியாக வீட்டில் பழகக்கூடியதோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெக்கையை அவுத்து விட்டுட்டேன். ஏன்னா இந்த கொண்டெல்லாம் நல்லா பாதி தான் நிறையா 10 ரெக்கை கட்டினா 6 ரெக்கை தான் கெட்டியிருந்தேன். ஐயா அந்த செவுத்துலாம் வந்து நல்லா வீட்டை வந்து பார்த்து வச்சிட்டான். அதனால் போக மாட்டான்னு எனக்கு தெரியும். அதனால் நினச்சதுன்னா ஃபுல்லாக வந்து ரெக்கையை கழட்டி விட்டேன். அந்த 4 பேருக்கும் கழட்டிட்டு அப்படியே விட்டேன். ஏற்றலாம் செய்யாதீங்க. நான் வந்து எப்படி செஞ்சுருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஸ், கழட்டிட்டு மற்றவங்க வந்து ஏற்றுவாங்க. அப்படிலாம் ஏற்றாதீங்க. சிக்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய புறாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வாங்கியிருக்க மொத்த புறா அவுத்து விடாதீங்க. இப்போ 10 புறா வாங்கினா 10 புறா அட்டரியமாக அவுத்து விடாதீங்க. ஏதாவது சின்ன மிஸ்டேக் ஆனாலும் டப்புன்னு எல்லா புறாவும் பறக்க ஆரம்பிச்சுன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு 10 புறா வாங்கிட்டீங்கன்னா ஒரு 2 புறா வந்து கழட்டி விடுங்க. இல்லை நான் வந்து எதனால 4 புறா கழட்டி விட்டேன்னா 4மே சிக்கு தான். அது போய் இந்த 4மே நல்லா எனக்கு பழகின்னு எனக்கே தெரியும் வீட்டில். ஏன்னா காம்பவுண்ட் சுவத்துலாம் ஏறினு நல்லா வீட்டில் வந்து பார்த்து இருந்தவனுங்க தான். அதனால் இந்த 4 பேரை நான் அவுத்து விட்டேன். இன்னும் கரெக்டாக 1 வீக் கழிச்சு தான் இவங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து நான் அவுத்து விடுவேன். அதாவது இதோட அடல்ட் புறாவுக்கு வந்து நான் அவுத்து விடுவேன். இந்த கழுத்துலலாம் கலர் அடிச்சிருப்பேன். கழுத்தில் மண்டையில் கண்ணிலலாம் கலர் அடிச்சிருப்பேன். அவனுங்களாம் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான். அதுலேயுமே வந்து நான் அதில் வந்து ஒரு 8
8 புறா வரும்னு நினைக்கிறேன். 8 புறாவுக்கு ஒரே நேரத்தில் அவுத்து விட மாட்டேன். அது வந்து 2 புறாவை தான் அவுத்து விடுவேன். ஏன்னா இப்போ இந்த 2 புறாவை நீங்கள் வந்து அவுத்து விடும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஏதாவது சின்ன மிஸ்டேக் நடந்தாலுமே இந்த 2 புறா தான் பறக்கும். எல்லா புறாவும் சேர்ந்து பறக்காது. இந்த 2 புறா பறக்கும்போது ஆளுங்களை பறந்து இறங்குற புறான்னு டக்குன்னு ஏற்றும் போது அந்த புறாவை பார்த்து இந்த புறா வந்து இறங்கிடும். பிரச்சனை இருக்கா. 10 புறா நீங்கள் வந்து ஏற்றும் போது 10 புறா டைமில் பறந்துட்டுனா அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்கிட்ட வந்து இப்போ 3 புறா தான் ஃப்ரெண்ட்ஸ் பறந்து இறங்கக்கூடிய புறா. நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன். என்கிட்ட பறந்து இறங்கக்கூடிய புறா மொத்தமே 3 தான். 10 புறாவும் ரெக்கையை கழட்டி விட்டுனா கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சிட்டுனாலே கண்டிப்பாக எங்கள் வீட்டிலேருந்து இறங்காது. ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு 20 புறா இருக்குது. இந்த 10 புறா பறக்கணும் 20 புறா ஏற்றி அதை வந்து இறக்கலாம். என்கிட்ட இருக்கிறது 3 புறா. கண்டிப்பாக என்கிட்ட வந்து இறங்காது. அது எனக்கே தெரியும். அதனால தான் நினைச்சேன் 4 புறா மட்டும் கழட்டி விட்டேன். இந்த 4லேயுமே எனக்கு ஒரே ஒரு புறா மேலே தான் டவுட் இருந்துச்சு. அது பறந்து போயிருமான்ட்டு. அதுவுமே இப்போ வந்து பறக்கலை, செட் ஆகிட்டு. வீட்லேயே அது மட்டும் நின்றுட்டு நான் வந்து என்ன செஞ்சேன்னா ரெக்கையை அவுத்துட்டு அப்படியே கீழே விட்டுருங்க. நான் வந்து என்ன செஞ்சேன்னா ரெக்கையை அவுத்துட்டு அப்படியே கீழே விட்டு அது வாட்டுக்கு போயிட்டு இதுங்க கூட அப்படியே உள்ளே போய் மிங்களாகி நின்றுட்டு அது மாதிரி செய்யுங்க. நான் ரெக்கையை அவுத்துட்டேன், இது எங்கள் வீட்டில் பழகிட்டுன்னு சொல்லி தூக்கி போடாதீங்க. தூக்கி போட சிலதில் டக்குன்னு அதை நீங்கள் தூக்கி போடாமல் இருக்க அந்த பதட்டத்தை சட்டுன்னு பறந்து போயிடும். ஆனால் அப்படி பண்ணாங்க விட்டுருங்க. ஒரு ரெக்கையை அவுத்துட்டு விட்டுருங்க. ஒரு 4 நாள் கழித்து வந்து லைட்டாக பற்ற ஆரம்பிங்க. உடனே பற்றாதீங்க. விட்ட உடனே வந்து அதை வந்து பற்ற ஆரம்பிக்காதீங்க. விட்டுட்டு ஒரு 4 நாள் உங்கள் எல்லா புறா கூடயும் அதை வந்து விட்டுருங்க. முடிஞ்சால் அந்த ரெக்கை கழட்டின புறாக்க மட்டும் பிடிச்சி காய்ச்சல் போடுற வசதி உங்கள் வீட்டில் இருந்தாலும் போடுங்க. இல்லைன்னா விட்டுருங்க. எல்லாம் என்னமே கூட நார்மலாக விட்டுலாம். இப்போ நான் நார்மலாக தான் விட்டுருக்கேன். நார்மலாக நீங்கள் காய்ச்சல் போட்டிங்கன்னா ஒரு 2 நாளில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதை வந்து பற்றி இந்த காம்பவுண்ட் சுவர் இந்த கூண்டு மேலாம் நீங்கள் வந்து ஏற்றி விடலாம், கொஞ்சம் பறக்க வைக்கலாம். இல்லை அப்புறம் நான் காய்ச்சல்லாம் போடலன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக விட்டுறணும். ஒரு 4 நாள்லேருந்து ஒரு வாரம் வரையும் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 நாள் வரையும் விட்டுருங்க. அதுவாட்டு உங்கள் புறா கூட நிற்கட்டும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து அதுக்கு ரெக்கையை வந்து அவுத்துருக்கோன்னு தெரியாது. இந்த 2 நாள் கழிச்சு வந்து ஓரளவுக்கு ரெக்கை அடித்து பழகி நமக்கு ரெக்கை எல்லாம் இருக்குது பறக்கலான்னு சொல்லிட்டு வரும். அடுத்த 3-4 நாளில் உங்கள் காம்பவுண்ட் சுவர் கூண்டுன்னு அப்படி ஏறி நிற்கும். 5-6 நாள் அதுவே கொஞ்சம் பறக்க ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டை சுற்றி இருக்க மற்ற வீட்டிலலாம் போய் நின்று உங்கள் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும். நம்ம ஒரு 6 நாள் கழித்து நீங்கள் ரெக்கை கிட்ட அழுத்து 6 நாள் கழித்து வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு பற்றினீங்கன்னா அப்பவும் ஓவராக பற்றிடக்கூடாது. ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் அதை வந்து வானத்தில் அடிக்க விட்டு உடனே இறக்கிடுங்க. ஏன்னா அதுக்கு மேலே வந்து அடிக்க விட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் போகிறான்னு பேர் அப்படி தொலைஞ்சி போயிடும். ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் அடிக்க விட்டுட்டு உடனே இறக்கிறேன். உங்கள் புறா காமிச்சோ இல்லை உங்கள்ட்ட பறக்கிற புறாவை பறக்க வச்சோ அப்படி வந்து டக்குன்னு இறக்கிருங்க. இறக்கிட்டா சேஃப்டி. அதுவுமே நான் வந்து எப்படி அந்த பாயிண்ட்ஸ் வந்து எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பறக்க வைக்கும் போது உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போக நிறைய பேர் என்ன கேட்கிங்கன்னா அப்புறம் ஏன் ரெகுலராக வீடியோ போட மாட்டேங்கிங்கன்ட்டு கொஞ்சம் வந்து சிக்கலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோ போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து ரெகுலராக போட பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போக செப்டம்பர் வந்து வர செப்டம்பர் 25 வந்து நம்ம புறா வளர்க்க ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆக போகுது. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலான்ட்டு இருக்கேன். என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ பிகினர்ஸ்க்கான வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.